அனைவருக்கும் வணக்கம். ஜிகு 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 பிக் பாஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிங்கிற பிக் பாஸ் ஷோ வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அக்டோபர் மாதம் பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து நம்ம தொடர்ந்து வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். எப்படி போன சீசன் வந்து ரிவ்யூ பண்ணோமோ அதே மாதிரி நம்ம நடுநிலைமையாக வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்டேட் வருது அதெல்லாம் நம்ம வந்து இந்த சேனலில் தொடர்ந்து வந்து பேச போகிறோம். அதுக்கு வந்து எப்படி நீங்கள் போன சீசனில் வந்து நல்லா வந்து ஆதரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த சீசனில் வந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். யார் ஹோஸ்ட் அப்படிங்கிறது இந்த சீசனில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. போன சீசனில் எல்லாம் வந்து ஜூலை மாதம் இருந்து இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த சீசனை பொறுத்தவரை யாரா ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசனை வந்து நான் இந்த பிக் பாஸ் சீசனை எதுவும் ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் வந்து பல காரணங்கள் வந்து சொன்னார். நான் வந்து அந்த படத்தை நடிக்கிறேன், இந்த படத்தை நடிக்கிறேன், அதனால் எனக்கு வந்து டைம் கிடையாது, நான் வந்து பிஸி ஆகிட்டேன், எனக்கு வந்து வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து 3 மாதம் அந்த வெளிநாட்டுக்கு வந்து போகிறாரு, அமெரிக்காவுக்கு வந்து போகிறாரு, போய் ஏஐ தொழில்நுட்பம் வந்து கற்றுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் வந்துச்சு இல்லையா. இதில் தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அது என்ன 3 மாதம் கரெக்டாக பிக் பாஸ் ஆரம்பிக்கிற அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மட்டும் இவர் ஏன் போகிறாரு? வேறு நாட்களில் போய் இவர் வந்து கற்றுக்கலாமே, வேறு நாட்களில் ஏஐ வந்து கற்றுக்கலாம்ல அமெரிக்கா போய். ஆனால் ஏன் வந்து இந்த 3 மாதம் போகிறாரு அப்படிங்கும்போது கமல் சார் வந்து இந்த இடம் மைண்ட் செட் பண்ணிட்டாரு. நம்ம பிக் பாஸ் வந்து நம்ம பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா நம்மளை வந்து போட்டு அடிக்கடின்னு அடிக்கிறாங்க. கடைசி 2 சீசன் 6வது சீசனும் சரி 7வது சீசனும் சரி கமல்ஹாசன் சாரை வந்து நிறைய பேர் வந்து திட்டி தீர்த்துட்டாங்க. நெகட்டிவ் தான் அதிகம் கமல் சாருக்கு. அதிகப்படியாக வந்தது வந்து இந்த 7வது சீசனில் வந்து வந்துடுச்சு. ஏன்னா அவர் வந்து திட்டமிட்டே வந்து ஒன் சைடாகவே வந்து செயல்பட்டார் அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் வந்து எல்லாம் நம்மளே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம், எல்லாம் வந்து பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது கமல்ஹாசன் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம இந்த சீசனை வந்து ரிவ்யூ பண்ண வேணாம், அடுத்த சீசன் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடம் வந்து ஒரு கட்டையை போட்டிருக்காரு. அது மக்களுக்கு அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த பிக் பாஸ் ஷோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். அது எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ வரல. ஆனால் அதை தொடர்ந்து பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கமல்ஹாசன் சார் ஹோஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் வந்து ஹோஸ்டாக இல்லைன்னா இந்த ஷோவை நான் பார்க்க மாட்டேங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் வந்து யூடியூப்பில் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் வந்து ட்விட்டர் மாதிரியான தளங்கள்லாம் போட்டிருக்காங்க கமல் சார்லாம் நான் ஷோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஷோ ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு வாரம் அந்த புது ஹோஸ்ட் வந்துட்டான்னு வச்சுங்களேன், எல்லாம் வந்து திருப்பி வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த ஷோவோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா நம்ம பார்க்க வேணாம்னு சொல்லி நினைப்போம், நம்மளால் வந்து வெளியே போயிட்டான் பார்க்க வேணாம்னு சொல்லி நினைப்போம், ஆனால் பார்க்க வச்சிடும் அந்த மாதிரி ஒரு ஷோ. அதே மாதிரி தான் கமல் சாரி இல்லை அப்படின்னா பார்க்க மாட்டோம்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க. ஷோ ஆரம்பிச்சதுக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. சரி, அடுத்து வந்து புதிய ஹோஸ்ட் யார்ப்பா வருவா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. இதில் நிறையா பேர் வந்து அடிபட்டுச்சு. நான் பர்சனலாக யாரை எதிர்பார்த்தேன் அப்படின்னா சிம்பு சாரை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா சிம்பு அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு ஆளாக இருப்பார் இந்த ஹோஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இப்போ வந்து சிம்பு சார் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டாரா. அதே மாதிரி சூர்யா சார் வந்து கரெக்டான ஹோஸ்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதே மாதிரி சூர்யா சார் வந்து வரலை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி சார் தான் வந்து இதுக்கு சரி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அதே மாதிரி நயன்தாரா மேடம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த யூடியூப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்களே அந்த கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுப்பாங்களே அதில் ஒரு நபர் வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து நயன்தாரா அவர்களும் இந்த சீசனை வந்து தொகுத்து வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நம்மளுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று விஜய் சேதுபதி சாரா இல்லை வந்து நயன்தாரா மேடமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் பர்சனல் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா விஜய் சேதுபதி சாரே நம்மளுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து அவரோட வே ஆஃப் டாக்கிங், அவர் வந்து திங்கிங் பண்ணுறது, அவர் பேசுகிற ஃபிலாசபி, அவர் பேசுகிற தத்துவம் அதெல்லாம் ஓரளவுக்கு என்னென்னா இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு வந்து ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து முதல் தகுதி என்ன பிக் பாஸ் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் திங்கிங் பண்ணோம். இந்த ஷோவில் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஷோ இந்த நடக்குது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது சமூகம், அதாவது இந்த வீடே வந்து ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி நடக்குது ஒரு சமூகம் அப்படி சொல்லி திங்க் பண்ணிவிட்டு இங்கே நடக்கிறதா வெளியே நடக்கும், இங்கே ஒருத்தன் திருடினா அப்படின்னா அதே மாதிரி தான் வெளியே திருடுவான் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் திங்கிங் பண்ணி ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இது அந்த ஷோ வந்து ஹோஸ்ட்டே பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நயன்தாரா மேடம் வந்து அந்த ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து பண்ண முடியுமா? இது வந்து அரசியலாக அவங்க பார்ப்பாங்களா? தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஃபஸ்ட்டு நயன்தாரா மேடம்க்கு வந்து புரியுமா? கல நிலவரம் மக்களோட நிலவரம் வந்து புரியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மட்டும்தான். மற்றபடி அவங்க ஹோஸ்ட்டாக வந்து பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த நான் இங்கே இதுவரை கமல் சார் என்ன செட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு வீடு மட்டும் கிடையாது,
இது வந்து ஒரு சமூகம், ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதை செட் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ தமிழர்கள் தான் இதை அதிகமாக பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு இஷ்யூவோடு சேர்ந்து வந்து ஒரு பேசணும். அந்த மாதிரி இதை வந்து கொண்டு போனால் தான் நல்லாவும் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு காரணங்களால் தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நயன்தாரா மேடம் வந்தாலும் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வீட்டுக்கு தகுதியான விஷயத்தை பேசுகிறதுக்கு தகுதியான மனுஷன் வந்து விஜய் சேதுபதி அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.